சமூக அக்கறை இல்லாத எந்த படிப்பும் எந்த படைப்பும் அது சமூக விரோதமானது என்று சொன்னான். அப்படி ஒரு இந்த சமூக விடுதலைக்காக அல்லது சமூக மாற்றத்திற்காக அல்லது சமூகத்திற்கான அரசியலை பேசுகின்ற ஒருவன் மக்கள் நலம் பேணுகிற போது அந்த மக்கள் நலம் பயக்கின்ற அனைத்து புறம் சார்ந்த இயற்கை வளம், மண், மலை வளம், கனிம வளம், சுகாதாரம், கல்வி, குடிநீர், இப்படி அனைத்தும் இணைத்துதான் ஒரு அரசியலாக பார்க்க முடியும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழக அரசியலில் வாக்கரசியலை மட்டுமே முதன்மையாக கொள்ளாமல் நாட்டு மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கான அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மலை வளத்தை பற்றி, மழை வளத்தை பற்றி, நாட்டு வளத்தை பற்றி, காட்டு வளத்தை பற்றி, கடல் வளத்தை பற்றி சீமான் பேசுகிறார். அது பலருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், பலருக்கு அது பகடி செய்வதாக இருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதனால்தான் மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்கான அரசியலை இவன் பேசுகிறான் என்ற அடிப்படையில் அவர்கள் பின்னால் மக்கள் திரள்கிறார்கள். இத்தகைய செயல்பாட்டை, இத்தகைய மாநாடுகளை நான் உளம் வந்து வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலில் யார் வேணாலும் வரலாம், அரசியலில் கட்சி தொடங்கலாம், தலைமை பதவிக்கு போட்டியிடலாம், தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அதற்கான தகுதி இல்லை என்றாலும் கூட அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி எதை மையப்படுத்தியாக இருக்க வேண்டும் சொன்னால் மக்கள் நலனை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். நடிகர் விஜயை பொறுத்த வரையில நான் ஆரம்பத்திலே பலர் கேட்டார்கள், சொன்னேன், நட்சத்திரம் இரவில் வரும், பகல் காணாமல் போய்விடும். அப்படித்தான் நான் விஜயனுடைய வருகையும் அரசியல் நான் கணிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 2 ஆண்டுகளிலே தொடர்ச்சியான சிக்கல்கள், மக்களை சார்ந்து மக்கள் விரோத நடவடிக்கைகள் நடுவர் அரசினாலும் இந்த திராவிட மாடல் அரசினாலும் தொடர்ந்து சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சற்றேறக்குறைய 350க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது, 400க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. அண்மையிலே கவின் என்கிற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான். இது குறித்தெல்லாம் பொது சமூகத்தில் நடக்கின்ற, தன்னை சுற்றி நடக்கின்ற எதை குறித்தும் கவலைப்படாமல் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் வந்தா ராசாவாத்தான் வருவது என்று சொல்வது போல நேரடியாக நான் முதலமைச்சராகவே அல்லது ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்ல அபத்தமானதாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் குரல் கொடுக்காமல் மக்களை ஒடுக்குகின்ற, மக்கள் பாதிக்கின்ற, அது முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரி நீர் சிக்கலாக இருக்கட்டும், மீனவர் படுகொலை ஆகட்டும், டிமானிட்டேஷன் பணமதிப்பு ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், இப்படி தமிழக நலனை பாதிக்கின்ற எந்த சிக்கல் குறித்தும் பாதிக்காத ஒரு நபர் தமிழக அரசியலுடைய தலைவனாக வருவார் என்பது ஏளனமானது, பகடி செய்வதற்கு தகுதியானது. அண்மையில் நடந்த இந்த கரூர் சம்பவத்தில் கூட